ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து விஜய் வந்து லேட்டா போனது ஒரு ஒரு அரசியல். என்ன அரசியல் அதில? எனக்கு கூட்டம் நெறைய இருக்கு காட்டணும். என் கூட்டத்த பாருங்க. நான் ஒரு பக்கா மாசு அப்படின்னு காட்டுற அந்த அரசியல். அந்த அரசியலே இப்ப அவருக்கு வினையாக வந்து நிக்கிறது. அதுக்கப்புறம் திமுக அவர் மீது கைது செய்யாம, அவர் பேர்ல எஃப்ஐஆர் போடாம, அவர கிட்டத்தட்ட பார்த்து பயப்படுறது, இல்ல பயந்தது அந்த அந்த எஃப்ஐஆர். ஏன்னா அது பொலிட்டிக்கல் டெசிஷன். போலீஸ் டெசிஷன் அல்ல. போலீஸ் டிசிஷனா இருந்திருந்தா முழுக்க எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். ஒரு வண்டி ஓட்டிட்டு போறீங்க. ஒரு விபத்து தான். 2 சைடுல விபத்து ஆயிடுது. அப்ப அந்த வண்டியில வந்துட்டு ஒரு பெரிய சேதாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வழக்கு விசாரணை பண்ணப்பட்டு, விசாரணை தளத்துக்கு எல்லாரும் உட்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட 100 நாளுக்கு மேல ஆயும். இன்னும் விஜய் அவர்கள் இன்னைக்கு தான் விசாரிக்கப்பட போறாரு. அதுவும் சாதாரண லோக்கல் போலீஸால விசாரிக்கவே இல்ல. இந்த வழக்கானது உயர்நீதிமன்றம் வந்தது. அதற்கு பிறகெல்லாம் வேற. ஒரு 2 நாள் 48 மணி நேரத்திலயோ, இல்ல குறைந்தது ஒரு 3 நாள்ல கூட விசாரணை நடக்கல. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு உண்டான அரசியல் பண்ணாங்க. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாரு, எதிர்க்கட்சியில இருக்கிறாரு. ஆளுகின்ற அரச வந்துட்டு போலீஸ் சரியா பாதுகாப்பு குடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் அவருக்கு உண்டான அரசியல் பண்ணாரு. இப்போ இதுதான் அரசியல். எல்லாருமே அரசியல் பண்றாங்க.